மிக்ரோ எக்கனாமிக்ஸ் என்றால் என்ன? அடிப்படை பொருளாதாரத்தை புரிந்து கொள்வோம். பொருளாதாரம் என்றால் நமக்கு பெரிய அளவில் நாட்டின் நிலை, வரி, அரசு செலவுகள் போன்றவைகள் நினைவிற்கு வரும். ஆனால் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அதைவிட சின்ன அளவிலான உலகை ஆய்வு செய்கிறது. சிறிய அளவில் நபர்கள், குடும்பங்கள், நிறுவனங்கள் எப்படி முடிவெடுக்கிறார்கள் என்பதை இது ஆராய்கிறது. மைக்ரோ என்றால் சிறியது. மைக்ரோ எக்கனாமிக்ஸ் என்பது இண்டிவிஜுவல் டிசிஷன் மேக்கிங் யூனிட்ஸ் பற்றிய பொருளாதாரங்களை. முக்கிய அம்சங்கள்: டிமாண்ட் அண்ட் சப்ளை, மக்கள் எதை வாங்க விரும்புகிறார்கள், நிறுவனம் எவ்வளவு விலை நிர்ணயிக்கிறது. பிரைஸ் டிட்டர்மினேஷன், விலை எப்படி தீர்மானிக்கப்படுகிறது. யூட்டிலிட்டி அண்ட் கன்சியூமர் பிஹேவியர், ஒருவரின் திருப்தி அல்லது பயன் என்ன. ப்ரொடக்ஷன் அண்ட் காஸ்ட், ஒரு நிறுவனம் எவ்வாறு உற்பத்தி செய்கிறது, செலவுகளை எப்படி குறைக்கிறது. ஒரு சிறிய கடை வைத்திருக்கும் ஆள் தனது பொருட்களின் விலையை எப்படி தீர்மானிக்கிறார். விலை அதிகமாக வைத்தால் வாடிக்கையாளர் குறையலாம், குறைத்தால் இலாபம் குறையும். இதுவே டிமாண்ட் சப்ளை சமநிலையின் சிறந்த உதாரணம். மேலும் கன்சியூமர் சாய்ஸ் என்ற பகுதியில் ஒரு நபர் 2 பொருட்களில் எதனை வாங்குவது என்று முடிவு செய்வது. இதுவும் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் பாகமே. மைக்ரோ எக்கனாமிக்ஸ் நம்முடைய தினசரி வாழ்க்கையிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. நாம் எதை வாங்குகிறோம், எவ்வளவு செல்வம் சேமிக்கிறோம், நிறுவனம் விலையை எவ்வாறு நிர்ணயிக்கிறது, எல்லாவற்றுக்கும் இதன் பின்னணி கருத்துக்கள் அடிப்படை. பொருளாதாரம் என்றால் பலர் பெரிய பெரிய எண்கள், அரசு, வரி என நினைப்பார்கள். ஆனால் பொருளாதாரம் சின்ன அளவிலும் நடக்கிறது. அதுதான் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். இது ஒவ்வொரு நபரும் அல்லது நிறுவனமும் எவ்வாறு தங்கள் பொருளாதார முடிவுகளை எடுக்கிறார்கள் என்பதை காண்பிக்கும் ஒரு சிறிய ஜன்னல் போன்றது. மைக்ரோ என்றால் சின்னது. எனவே மைக்ரோ எக்கனாமிக்ஸ் என்பது ஸ்மால் எக்கனாமிக் யூனிட்ஸ், தனி நபர்கள், குடும்பங்கள், நிறுவனங்கள் ஆகியோரின் பொருளாதார முடிவுகளை பற்றி ஆராயும் பகுதி. முக்கிய கூறுகள்: டிமாண்ட் அண்ட் சப்ளை, நாம் எதை வாங்க விரும்புகிறோம், நிறுவனங்கள் எவ்வளவு அளவு விற்கிறார்கள். பிரைஸ் டிட்டர்மினேஷன், விலை எப்படி தீர்மானிக்கப்படுகிறது. கன்சியூமர் பிஹேவியர், ஒரு நபர் வாங்கும் முடிவுகள் எப்படி உருவாகின்றன. ப்ரொடக்ஷன் அண்ட் காஸ்ட், நிறுவனங்கள் எப்படி உற்பத்திக்கும் செலவினங்களை நிர்வகிக்கின்றன. உங்கள் தெருவில் உள்ள தேநீர் கடையை எடுத்துக்கொள்வோம். ஒரு கட்டிலி தேநீர் 15 ரூபாய்க்கு விற்கிறார். ஆனால் விலை அதிகமானால் வாடிக்கையாளர்கள் குறையும், குறைத்தால் இலாபம் குறையும். அவர் டிமாண்ட் அண்ட் சப்ளை சமநிலையை கணக்கிட்டு விலையை நிர்ணயிக்கிறார். இதுவே மைக்ரோ எக்கனாமிக்ஸின் செயல். அதேபோல் ஒருவர் 100 ரூபாய் வைத்திருந்தால் சமோசா வாங்கவா, ஜூஸ் வாங்கவா என்று நினைக்கிறார். அந்த தேர்வு கன்சியூமர் சாய்ஸ், மீண்டும் மைக்ரோ எக்கனாமிக்ஸின் பகுதியே. இப்படி நம்மை சுற்றியுள்ள ஒவ்வொரு சிறிய பொருளாதார முடிவும் மைக்ரோ எக்கனாமிக்ஸின் ஒரு பகுதியாகும். இது நம்முடைய வாழ்க்கை, விலைகள், சந்தை எல்லாவற்றிலும் உள்ளது. அடுத்த வீடியோவில் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், நாடு முழுவதும் பொருளாதாரம் எப்படி இயங்குகிறது என்பதை பார்ப்போம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் பல எக்கனாமிக்ஸ் வீடியோக்களை கற்றுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.